Hello friends, இன்னைக்கு SolidWorksல மாடல் நம்பர் 3 for diploma students solid modeling SolidWorksல எப்படி வரையலாம்னு பார்க்கலாம். ஓகே, இது பார்ட் டயக்ராம். ஸோ நான் வந்து பார்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும் ஸ்க்ரீனு. இதில் ஸ்கெட்சுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்னென்ன பிளேன்லாம் இருக்குது, ஃப்ரண்ட், டாப், ரைட், இந்த 3 பிளேன் தான் உண்டு. இந்த 3 பிளேனை வச்சு தான் நம்ம வரைய போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வரைய போகிறது ரைட் பிளேனில். ஸோ நான் ரைட் பிளேனை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இப்போ ரெக்டாங்கிள் நான் எடுத்துக்கிறேன். ரெக்டாங்கிள் வந்து இப்போது நான் சென்டர் ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். சென்டர் ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு இந்த மிட் பாயிண்ட் வச்சுட்டு ஒரு ரெக்டாங்கிள் நான் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, ஸ்மார்ட் டைமென்ஷன் கிளிக் பண்ணி டைமென்ஷன் எவ்வளவோ அதை கொடுத்துக்கலாம். டைமென்ஷன் வந்து 12, என்டர், 106, என்டர். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் என்னென்னா ஒரு ரெக்டாங்கிள் வரையணும். அது அந்த ரெக்டாங்கிள் வந்து நம்ம வந்து கார்னர் ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாம். கார்னர் ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு இந்த கார்னரில் பாயிண்ட் பிக் பண்ணிவிட்டு வச்சு வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி ஓகே வரைஞ்சாச்சு. இந்த 2 சைடும் வரைஞ்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா ஸ்மார்ட் டைமென்ஷன் கிளிக் பண்ணி இதோட டைமென்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12, இதோட டைமென்ஷன் 12. இப்போது இந்த 2 சைடும் இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா லென்த்து 24, 24. ஓகே, இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மேலே ஒரு ரெக்டாங்கிள் வரையணும். அந்த ரெக்டாங்கிள் கார்னர் ரெக்டாங்கிளுக்கு ஓகே வரைஞ்சிடலாம். ஸ்மார்ட் டைமென்ஷன் லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 34. ஓகே, நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ இதில் ட்ரிம் பண்ண வேண்டியதெல்லாம் ட்ரிம் பண்ணிடுவோம். ஓகே ஓகே ட்ரிம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஒரு லைன் எடுத்துக்கலாம். லைன் கமெண்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து இங்கே ஒரு லைனை வரைகிறோம். வரைஞ்சிட்டு டைமென்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு 44. ஓகே, இப்போ வந்து ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம். சர்க்கிள் எடுத்துகிட்டு இந்த மிட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மிட் பாயிண்டில் வச்சு ஒரு சர்க்கிள் வரைகிறோம். இந்த சர்க்கிளோட ரேடியஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10. அடுத்து இன்னொரு சர்க்கிள் வரைகிறோம். இந்த சர்க்கிளோட ரேடியஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22. ஓகே வரைஞ்சாச்சா? இப்போ ட்ரிம் பண்ண வேண்டியதை ஃபுல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிடலாம். ஓகே, ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். வரைஞ்சதில் இந்த லைனையும் நம்ம ட்ரிம் பண்ணி விட்டுடலாம். ட்ரிம் பண்ணி விட்டுட்டு ஒரே லைனை நம்ம வரைஞ்சிடலாம். 3 லைனாக இருக்கா, இந்த 3 லைனையும் ட்ரிம் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரே லைனில் வரைஞ்சிடலாம். வரைஞ்சாச்சு. இப்போ ஃபில்லட் கமெண்ட் எடுத்துக்கலாம். ஃபில்லட் கமெண்ட் எடுத்துகிட்டு இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் இந்த சர்க்கிளும் கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்க. ஓகே, ஃபில்லட் ஆகிடுச்சா? இப்போ அடுத்தது எவ்வளோத்துக்கு நம்ம ஃபில்லட் பண்ண போகிறோம்னா மொத்தம் 2 ஃபில்லட். 2வது ஃபில்லட் வந்து 12 இங்கேருந்து இதுக்கு. ஓகே ஓகே ஃபில்லட் பண்ணியாச்சா? இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். ஓகே, எக்ஸ்ட்ரூடுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 82, 82 கொடுத்துக்கலாம். பிளைண்டில் இருக்கிறத நான் மிட் பிளேனுக்கு மாற்றிக்கிறேன். ஓகே முடிச்சாச்சு. நம்ம இப்போ அடுத்தது வந்து ஃப்ரண்ட் பிளேனை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஸ்கெட்ச் பண்ண போகிறோம். ஒரே ஒரு சர்க்கிள் இப்போ நம்ம வரையணும். இங்கே ஒரு சர்க்கிளை வரைஞ்சிக்கலாம். இந்த சர்க்கிளோட ரேடியஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6. ஓகே 6. அதே மாதிரி இந்த சைடு ஒரு சர்க்கிள் வரையணும் நம்ம. ஓகே, நம்ம சர்க்கிள் வரைஞ்சிடலாம். வரைஞ்சாச்சு. இப்போ வந்து டைமென்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12. இதையும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12. ஓகே,
இப்போ என்னென்னா இங்கேருந்து இங்கே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12, இங்கேருந்து இங்கே 12. சரியா? அதே மாதிரி இந்த சர்க்கிளுக்கும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த சர்க்கிளுக்கும் நம்ம டைமென்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எக்ஸ்ட்ரூடு கட். இது வரைக்கும் நம்ம பண்ணது எக்ஸ்ட்ரூட், இப்போ பண்ண போகிறது எக்ஸ்ட்ரூடு கட்டு. ஓகே, இல்லை நான் த்ரூ ஆல் போத்துங்கிற இந்த ஆப்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்துட்டோன்னா நம்ம வந்து 2 சைடும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சா? ஓகே, இப்போது அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, இது அப்படியே நம்ம திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு ஓகே இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஃபில்லட் பண்ண போகிறோம். நம்ம வந்து 2Dயில் ஃபில்லப் பண்ணோம், இப்போ 3Dயில் ஃபில்லட் பண்ண போகிறோம். இந்த ஃபில்லட்டை சூஸ் பண்ணிவிட்டு எதெல்லாம் நம்ம ஃபில்லட் பண்ண போகிறோமோ அதெல்லாம் எடுத்துக்கணும். 1 2 3 4. ஓகே, இந்த 4 இதை ஃபில்லட் பண்ண போகிறோம். இப்போது இந்த ஃபில்லட்டோட இந்த ஃபில்லட் எட்ஜ் பண்ண போகிறோம்ல, இந்த எட்ஜுக்கு நம்ம ரேடியஸ் எவ்வளோ கொடுக்க போகிறோன்னா 12. ஓகே, இப்போ வந்து டிக் பண்ணிட்டா நமக்கு வந்து வந்துடுச்சு. அந்த மல்டி ஃபில்லட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நான் இன்னொரு வாட்டி காமிக்கிறேன். இங்கே மல்டி ஃபில்லட்டுங்கிற இந்த மல்டி ரேடியஸ் ஃபில்லட்டுன்னு போட்டிருக்கா, இந்த இதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணலைன்னா உங்களுக்கு ஒன்று மட்டும்தான், எது நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுவீங்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு ஃபில்லட் ஆகும். இல்லைனா இப்போ இதை இதை மட்டும் டிக்கு கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எல்லாமே ஃபில்லட் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து இது முடிச்சாச்சு. இன்னும் நமக்கு ஒன்று தான் இருக்குது. ஒரு ஸ்லோப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்லோப்பை நம்ம வரையணும். அந்த ஸ்லோப்பு வரைகிறதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ரைட் பிளேன் எடுத்துக்கலாம். ரைட் பிளேன் எடுத்துகிட்டு ஸ்கெட்சுக்கு போய்க்கோங்க. ஸ்கெட்சுக்கு போயிட்டு இந்த லைன் இருக்கா, இந்த லைனு எடுத்து இப்படியே இங்கே ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபீச்சர்ஸுக்கு வந்து ரிப்புங்கிற இந்த கமாண்டை யூஸ் பண்ணுங்கள். ரிப்புங்கிற இந்த கமாண்டை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஃப்ளிப் பண்ண போகிறோம். ஃப்ளிப் பண்ணியாச்சு. ஃப்ளிப் பண்ணிவிட்டு எவ்வளோத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, டைமென்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்குன்னா 12. ஓகே, இப்போ வந்து டிக் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு சிம்பிளாக இந்த ஸ்லோப்பும் வரைஞ்சாச்சு. அவ்வளோதான், வரைஞ்சி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வரைஞ்சி முடிச்சாச்சு. மாடல் நம்பர் 3 ஃபார் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே சாலிட் மாடலிங் வந்து நம்ம வரைஞ்சி முடிச்சாச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் இருந்தால் இந்த படத்தை நீங்கள் வரைஞ்சி காமிக்கலாம், இல்லை இந்த ப்ராடக்ட்டு நல்லாயிருக்கு, இதை நீங்கள் ஒரு வாட்டி வரைஞ்சி காமிங்க, எனக்கு இது டவுட்டாக இருக்குது, இதை வரைஞ்சி காமிங்கன்னு சொன்னாலும் நான் வரைஞ்சி காமிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான ஒரு டயக்ராமோட நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ரிவீல் பண்ணலாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய்.